This video sponsored by SBO Digital Marketing. இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை இந்த டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கொயர் ரிலேஷன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதெல்லாம் சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. தென் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. தென் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் theta equal to cosecant square theta. இந்த ரெண்டு ரிலேஷன்ஸும் எப்படி வந்துச்சுன்னா secant square theta minus tan square theta equal to 1. இங்கே sin square theta plus cos square theta பண்ணாதான் 1 வரும். ஓகே, secantல பார்த்தீங்கன்னா secant square theta minus tan square theta equal to 1. ஓகே, இந்த ஃபோர்த் ஃபார்முலா வச்சு செகண்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, secant square theta equal to 1 plus tan square theta. Then இது எப்படி வந்துச்சுன்னா cosecant square theta minus cot square theta equal to 1. ஸோ எப்போல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துச்சுன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைனா சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா, இல்லை கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இதுல இருந்து தான் தேர்ட் எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஒரு சைடு வச்சுட்டிங்கன்னா 1, இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, சைன் ஸ்கொயர் டீட்டானா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சைன் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதலாம்னா சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். அதாவது சைன் டீட்டாவை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. சைன் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. ஓகே, இதுதான் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, அதே தான் காஸ் ஸ்கொயர் டீட்டானா காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன் சைன் டீட்டா இன்டூ கொசீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1. Then cos theta into secant theta equal to 1. Then tan theta into cot theta equal to 1. Then secant theta plus tan theta equal to 1 divided by secant theta minus tan theta. Then cosecant theta plus cot theta equal to 1 divided by cosecant theta minus cot theta. இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ரிலேஷனுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 எப்படி வந்துச்சுன்றதுக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் நத்திங் பட் இப்போ தானே பார்த்தோம் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சைன் டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை தனித்தனியாக ஹோல் ஸ்கொயராக இருக்கிறது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஆப்போசிட் ஸ்கொயர் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். மெயினாக ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூஃப் கேட்டாங்கன்னா இந்த சம் சால்வ் பண்ணணும். ஓகே, தென் சைன் ஸ்கொயர் டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் காஸ் ஸ்கொயர் டீட்டா same procedure. Cos theta the whole square. Cos theta oda value adjacent side by hypotenuse the whole square. Adjacent square divided by hypotenuse square. Therefore sin square theta plus cos square theta. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சுல, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். sin square theta ஓட வேல்யூ ஆப்போசிட் ஸ்கொயர் டிவைடட் பை ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர் பிளஸ் cos square theta னா adjacent ஸ்கொயர் டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். டினாமினேட்டரில் சேமாக இருக்குது 2 டேர்ம்ஸ்லையுமே ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். ஸோ அது காமனாக எடுத்து எழுதிக்கணும் ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கணும். இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும்ல. டினாமினேட்டரில் சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு மேலே ஆட் பண்ணிக்கணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ
ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் பைத்தாகரஸ் தியரம் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பதிலாக ஹைபாட்னஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனால தான் ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். டிவைடட் பை இந்த ஹைபாட்னஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஹைபாட்னஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 1. தேர்ஃபோர் sin square theta plus cos square theta equal to 1. Hence it is proved. Okay. Then second proof பார்க்கலாம். 1 plus tan square theta equal to secant square theta. Left hand side நம்ம எடுத்துக்கலாம். Okay. Left hand side எடுத்து right hand side answer வர மாதிரி proof பண்ணலாம். 1 plus tan square theta. இது எப்படி எழுதலாம்? tan theta-வை எப்படி எழுதலாம்? sin theta by cos theta-னு எழுதலாமா? ஸோ அதே தான் இங்கே எழுத போகிறோம். tan square theta-வை sin square theta divided by cos square theta. ஃபர்ஸ்ட் டேர்மில் டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, செகண்ட் டேர்மில் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ காமனாக அது எல்சிஎம்மாக எடுத்துக்கணும். cos square theta கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 into cos square theta is cos square theta ப்ளஸ் இந்த sin square theta அப்படியே வந்துடும், sin square theta. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, cos square theta ப்ளஸ் sin square theta, அதாவது sin square theta ப்ளஸ் cos square theta equal to 1 தானே. அதை மாற்றி எழுதினாலும் 1 தான் ஆன்சர். ஓகே, 1 divided by cos square theta. 1 divided by cos square theta is, அதாவது 1 by cos theta secant theta நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ அதே தான் 1 by cos square theta னா secant square theta which is equal to RHS. RHS வந்துச்சு பாருங்க. Therefore LHS equal to RHS. Hence it is proved. Next third formula proof பார்க்கலாம். 1 plus cot square theta equal to cosecant square theta. LHS எடுத்துக்கலாம். left hand side 1 plus cot square theta. 1 plus cot theta எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன், cos theta by sin theta. அதாவது cot theta is reciprocal of tan theta நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, tan theta ஓட வேல்யூ sin theta by cos theta. ஸோ அப்போ cot theta னா cos theta by sin theta. ஸோ ஃபார்முலாஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 1 plus cot square theta னா cot theta is nothing but cos theta by sin theta. ஸ்கொயர் இருக்கனால cos square theta divided by sin square theta. ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் ஹோல் எல்சிஎம்மாக எடுத்துக்கணும். 1 into sin square theta is sin square theta plus cos square theta. Sin square plus cos square is 1 divided by sin square theta. 1 by sin theta is cosecant theta. Okay, so square இருக்கனால cosecant square theta. So RHS வந்துருச்சு பாருங்க. Therefore LHS is equal to RHS. Hence it is proved. Next video, trigonometric ratios in different quadrants topic பார்க்கலாம். Okay, thank you.